தொடர்வது உள்நாட்டுச் செய்திகள். 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜெர்மன் சென்றுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று நள்ளிரவு பெர்லின் நகரை சென்றடைந்துள்ளார். ஜெர்மன் அரசின் பிரதிநிதிகள் மற்றும் இலங்கை தூதரக அதிகாரிகளினால் இதன்போது ஜனாதிபதிக்கு பெரும் வரவேற்பு வழங்கப்பட்டது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜெர்மன் அதிபர் ஏங்கலா மெர்க்கலை நாளை சந்திக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. காணாமல் போனோர் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பதவி காலத்தை குறுகிய காலத்துக்கு நீடித்துள்ளதாக அதன் தலைவர் முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி மேக்ஸ்வெல் பரணகம குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் குறித்த கால எல்லை குறித்து இதுவரை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என மேக்ஸ்வெல் பரணகம குறிப்பிட்டார். அதன் பதவிக்காலம் நேற்றைய தினத்துடன் நிறைவடையவிருந்த போதிலும் எதிர்கால நடவடிக்கைகளின் பொருட்டு அதன் கால எல்லையை நீடிக்குமாறு ஜனாதிபதியிடம் கோரியிருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் காணாமல் போனோர் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பதவிக்காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. இதுவரை ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகளில் விசாரணை செய்யப்படாதவை மற்றும் இதுவரை கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகள் தொடர்பில் இறுதி அறிக்கை ஒன்றினை தயாரிப்பதற்கு கிடைக்கப்பெற்றுள்ள காலப்பகுதியை பயன்படுத்த உள்ளதாகவும் மேக்ஸ்வெல் பரணகம மேலும் தெரிவித்துள்ளார்.